நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். ஆண்டவருடைய சித்தமா என்று பார்ப்பதில் அது வேலையா இருக்கட்டும், இல்லை திருமணமா இருக்கட்டும், இல்லை ஒரு இடமா இருக்கட்டும், இது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றா, இது வாங்கினா கர்த்தருக்கு பிடிக்குமா, இது கர்த்தருக்கு விருப்பமா இருக்குமா, எதுவுமே பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் செய்கிற காரியங்கள், நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற காரியங்கள் என்றைக்குமே நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ வேணா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை போல இருக்கும், சந்தோஷத்தை கொடுப்பதை போல இருக்கும். ஆனால் என்றைக்குமே கர்த்தருடைய சித்தம் இல்லாம, ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத காரியங்கள் எது செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஏன் இப்படி சொன்னாரு? மனிதன் அவன் மறந்து விட்டான், தான் யார் என்று மறந்து விட்டான், இந்த ஆண்டவரை மறந்து விட்டான், எல்லாவற்றையும் செய்த நன்மைகளை அவன் மறந்து விட்டான். லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை மறக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. அதுதான் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்கள், 3 நாட்கள் முடிஞ்சிருச்சு, இது 4வது நாள். இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு 36 நாட்கள் இருக்கிறது. 36 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூறுகிற நாட்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற நாட்கள், நாம் யார் என்று நினைவு கூறுகிற நாட்கள். அல்லேலூயா. அவரோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற நாட்கள். இந்த மீதம் இருக்கிற இந்த 36 நாட்கள் என்ன உடன்படிக்கை செஞ்சோம்? என்னங்க உடன்படிக்கை செஞ்சோம்? நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்தோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு உடன்படிக்கையை நாம் செய்தோம். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்முடைய சரீரத்திற்குள்ளாய் கொண்டு வரும்போது ஒரு உடன்படிக்கையை செய்தோம். அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிற நபராக நம்ம இருக்கிறோமா? அப்படி நினைவு கூறுகிற நபராக நம்ம இருந்தோம் அப்படின்னா, முதலாவது இந்த விஷயம் இருக்கணும். கழுவப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நாம் எதிர்பார்ப்பதை போல வாழக்கூடாது, ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் நம்ம நேற்றைய தினத்தில் கடைசியாக நம்ம பார்த்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இந்த செய்தியை நாம் தொடரலாம். இங்கே நம்ம பார்த்தோம், அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனமுடைய இங்கே ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன், அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, நீ கட்டளைகளை நீ பின்பற்றினாயா? அப்படி அது ஆமாங்க, எல்லாத்தையும் நான் பின்பற்றினேன். அப்படின்னா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று என் பின்னே வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். அது சொன்ன மாத்திரத்திலே அந்த வாலிபனுக்கு மிகுந்த ஒரு வேதனையாக, துக்க முகமாக அவன் திரும்ப தன்னுடைய இடத்திற்கு அவன் கடந்து போகிறான். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அவர்கள் பக்கத்திலே இருந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நன்கு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்னென்ன சம்பவம் நடக்குது, ஆண்டவர் பேசினது, அந்த வாலிபன் பேசினது, அந்த உரையாடல்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து அந்த சீஷர்கள் அவர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தாங்க. அப்படி கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிற அந்த வேளையில பேதுரு அவர் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு ஆண்டவராக இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்விதான் அவர் கேட்கிறார். ஏன் வேடிக்கையான கேள்வி தெரியுமா? இதற்குரிய பதில் ஏற்கனவே வந்துருச்சு. அவர் கேட்குறாரு, பேதுரு கேட்குறார், ஐயா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், உண்மைதான், எங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? என்ன வேண்டும் என்று ஏற்கனவே ஆண்டவர் இடத்துல இந்த வாலிபன் கேட்டான். அவர் சொன்ன, எல்லாத்தையும் வித்துட்டு வா, உனக்கு நீ கேட்டது நான் தரேன். அப்படின்னா இவங்களுக்கும் அதே தானே, அப்புறம் எதுக்கு இவன் கேட்குறான்? அல்லேலூயா. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. இந்த பேதுரு ஆண்டவரோடவே அவர் இருந்தார், ஆண்டவரோட இருந்தார். எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் பார்த்தாரு. ஆனாலும் அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம், அவருடைய யோசனை, அவருடைய வாஞ்ச உலகத்தின் காரியத்தின் மீது இருந்தது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இதே நிலைமை தான் அநேகருடைய வாழ்க்கையிலும். ஆண்டவரோடு இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக நம்ம வாழுகிறோம், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய அந்த சுயம்,
நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள் அது உலகத்தின் காரியத்தின் மீது இருக்கிறது. இவன் கேட்கிறாரு, பேதுரு கேட்கிறாரு, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எதற்கு கிடைக்கணும்னு கேட்கிறேன். எல்லாமே ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல எல்லாமே இருக்கு, அப்புறம் ஏன் கிடைக்கணும்? அதுதான் நல்லா கவனமாக கேளுங்க. இதே பேதுரு, இப்போ கேட்ட பேதுரு ஆண்டவருடைய மரணத்திற்கு பிற்பாடு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, அவர் மறுபடியும் பரலோகம் சென்ற பிறகு இந்த பேதுருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. இவர் கேட்டார்ல என்ன கிடைக்கும்னு, இவர் மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று மற்றவர்களிடத்துல இவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வந்தார். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, அதான் நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும், ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த தேவைகளை எனக்கு சந்திக்கல, ஏன் என் வாழ்க்கை மாத்திரம் இவ்வளவு கடினமாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, இவ்வளவுதான் நான் முயற்சி செய்தாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் கடந்து வரும். எப்போ நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா. மாறாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, எவ்வளவுதான் கொடூரமான ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை வந்தாலும் அது நம்மளுக்கு பெருசா தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டவரே நம் பக்கத்தில் இருக்கிறாரு, வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா. அந்த ஒரு எண்ண ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணம் ஒரு எண்ணத்துல, யோசனையில ஒரு மனிதனுக்குள்ளாய் கிடந்து வரும். அதான் இந்த பேதுரு அவர் கேட்கிறாரு, ஐயா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் பேதுரு ஆண்டவரை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இவர் சொல்றாருல, நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் வந்தேன்னு, அதற்குரிய ரெஃபரன்ஸ் நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபெதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, அவர் பேதுரு கேட்டார், ஐயா எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தோம், உண்மைதான், எல்லாவற்றையும் அவர்கள் அப்படியே போட்டுட்டு எல்லாமே வந்தாங்க, அப்படியே போட்டுட்டு எல்லாம் வந்தாங்க. ஆனா அந்த எண்ணம் இன்னும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. விட்டுட்டு வந்தான், விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்தான். ஆனா அந்த விட்டுட்டு வந்த அந்த எண்ணம், அந்த யோசனை, அந்த வாஞ்சை, அது இன்னும் அவன் மண்டைக்குள்ளேயே இருக்கிறது. அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இதே நிலைமை தான். எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்காக விட்டுட்டேங்க, ஆண்டவர் எனக்கு ஏங்க இன்னும் என்னை ஆசீர்வதிக்கல, இன்னும் ஏங்க எனக்கு இந்த பணத்தை கொடுக்கல, இன்னும் ஏங்க எனக்கு இந்த வீட்டை கொடுக்கல, இன்னும் ஏங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்காம ஏன் வைத்திருக்கிறார்? என் சகோதரா சகோதரி, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த வரவு இருக்கு பார்த்தீங்களா, அது கான்ஸ்டண்டா துண்டிக்காம இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு தெய்வத்து கூட நம்ம உறவுல இருக்கும்போது, தெய்வத்து கூட நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை போல ஒரு ஆசீர்வாதம் வேறு என்னங்க ஒரு மனிதனுக்கு வேணும்? அல்லேலூயா. இந்த பேதுருவுக்கு அவனுக்கு தெரியுது இது ஆண்டவர் என்று, அவனுக்கு நல்லா தெரியுது. ஒரு தடவை ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு சமயம் ஆண்டவர் கேட்கிறார் தன்னுடைய சீஷர்களிடத்துல. ஒரு சமயம் ஆண்டவர் கேட்கிறார் பரிசுத்த வேதத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது நம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். எப்பா, மற்றவங்களாம் சொல்றது இருக்குண்டுப்பா, என் கூடவே இருக்கிறீங்களே, நீங்க நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்போ பாருங்க, பேதுரு சொல்றாரு, சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பாருங்க, இவருக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே தெரிஞ்சு இயேசு கூட தான் இருக்கிறாரு. இப்போ கேட்குறாரு இயேசுனிடத்துல, ஐயா எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. 40 நாள் நம்ம ஜெபத்திற்கு வருகிறோம், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த 40 நாளுக்குள்ள எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்யணும், நிச்சயமா எனக்கு செய்யணும். போன வருஷம் தான் எனக்கு ஆண்டவர் செய்யல, இந்த வருஷமாவது எனக்கு செய்யணும், எனக்கு அற்புதங்களை செய்யணும், எனக்கு அது செய்யணும், எனக்கு இது செய்யணும். கேட்கறது தப்பு கிடையாது என் சகோதர சகோதரி, கேட்பது தப்பு இல்லை. ஆனா ஒருவேளை கர்த்தருடைய சித்தமா இல்லாத பட்சத்துல நமக்கு நடக்கல, அது வந்தா நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது என்று கர்த்தர் நினைத்தா அது வராது. அப்படிப்பட்ட நேரத்துல, ஐயோ இந்த ஆண்டவருக்கு நான் உண்மையா 40 நாள் நான் உபவாசம் இருந்தேன், என்னுடைய பலவீனத்துல நான் உபவாசம் இருந்தேன், நேரம் கிடைக்கவே இல்லை, ஆனாலும் நான் இந்த நேரத்தை ஆண்டவருக்காக நான் செலவழித்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன செய்யல, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல, என்னுடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கல, என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கல. இனிமேல் நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது சகோதரா சகோதரி. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த பேதுரு அவன் கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம மத்தேயுவில் பார்த்தோம் 4ஆம் அதிகாரத்தில், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை என்ன செய்ய போறேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் இதே இது நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள், ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 78ஆம் சங்கீதத்தை பாருங்களேன், சங்கீதம் 78 70ஆம் வசனத்திலிருந்து 72ஆம் வசனம் முடிய, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். இவர்களை எங்கிருந்து எடுத்தாரு? கடலோரத்துல இருந்து எடுத்தாரு. இவர்கள் என்ன பிடிச்சிட்டு இருந்தாங்க? இவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருந்தாங்க. தாவீதை எங்க எடுத்தாரு? தொழுவத்துல, ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். பாருங்க, ஆண்டவர் சூஸ் பண்ற ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு, ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு. பாருங்க ஆண்டவர் எப்படி அவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா இன்னொருத்தர ஆண்டவர் பிடிச்சாரு. அவன் தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேட போனான், அவனை ஆண்டவர் பிடிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் மனிதர்களை அவர் பிடிக்கிறார் பாருங்க. வித்தியாசமான ஆட்களை கைதியாக கொண்டு வந்த, சிறைப்பிடித்துப்பட்ட கொண்டு வந்த தானியேலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு மனிதன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற மனிதர்கள் வித்தியாசமான ஆட்கள், சாதாரணமான மனிதர்கள். இந்த சாதாரணமான மனிதர்கள் இந்த ஆண்டவரை நம்பி ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போது இவங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக நீங்க யோசிங்க ஒரு காரியத்தை. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக ஒரு காரியத்தை யோசிங்க. ஆண்டவரே, இந்த என் வாழ்க்கை இதுவரைக்கும் எனக்காக நான் வாழ்ந்தேன், என்னுடைய விருப்பத்திற்காக நான் வாழ்ந்தேன். இப்போ பேதுரு சொன்னது பாரு, ஐயா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் உம்மிடத்துல நான் வந்தேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீங்கள் என்னை உயர்த்துவீங்க, என்னுடைய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுவீர்கள், என்னுடைய தேவைகளை சந்திப்பீங்க, என்னை பாதுகாப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்திற்காக உம்மை நான் அண்டி கொண்டிருந்தேன். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், என்னால் உமக்கு எந்த விதத்தில் பயன் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். உம்மிடத்துல நான் கேட்க மாட்டேன், நீங்கள் உம்முடைய வேலையை செய்யக்கூடிய நபராக நான் இருப்பேன், என் வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை நான் வாழுவேன் என்ற ஒரு தீர்மானம் விடுங்க. என் சகோதர சகோதரி, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு கர்த்தர் உங்களை தூக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அவன் இங்கே பார்த்தோம், அந்த தாவீது நம்ம பார்த்தோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்தில் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே
அவர்களை நடத்தின. இருதயத்தின் உண்மையின்படியே, அந்த இருதயத்தின் உண்மை எப்படி வரும் தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அப்படிப்பட்ட ஒரு நிலை கடந்து வரும். ஹல்லேலூயா, ஆமென். என் பிரியமான தேவஜனமே, அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விட்டுட்டு வந்தார். மிக சிறந்த ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தில் அவர் இருந்தார். தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்பாக கடந்து வந்தார். மத்தேயு, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு குறித்து நம்ம பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை கூட பார்க்கலாம் வேகமாக. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். இது யாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், மத்தேயுன்னு. இது மத்தேயு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஆண்டவராக இயேசுக்கு பின்பாக அவன் கடந்து வந்தான். சகையோ, அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராக இயேசுக்கு பின்பாக வந்தான். ஆபிரகாம் அவர் சொல்றார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நீ எனக்கு பின்பாக நீ வா, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு எனக்கு பின்பாக வா. எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுட்டு வந்தாங்க. நம்ம இந்த ஆண்டவருக்காக எதங்க விட போகிறோம்? அல்லேலூயா, எதை விட போகிறோம்? நம்ம இன்னும் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை நாம் விடாமல் அதை இன்னும் பிடித்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கையே ரொம்ப கடினமாக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்குது. அது எப்படி இருக்குது? ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் தாங்க முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. லிசன், ஏன் பாரமாக இருக்கிறது? நீங்கள் அந்த சிலுவையை நீங்கள் பிடிக்கும்போது உங்களுடைய பாரமான வாழ்க்கை அது லகுவாக மாறிவிடும். அல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் லகுவாகணும்னா, அது அப்படியே மறைந்து போகணும்னா, சிலுவையை நாம் பிடிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய பாரங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு விலகும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மோஸ்ட் ஆஃப் த டைம், முக்காவாசி நேரத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுதான் ஆண்டவர் செய்யணும் என்று அநேகர் நாம் யோசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் செய்யலை அப்படின்னா நமக்கு கோபம் வருது. we get angry. அது ஆண்டவருடைய சித்தமா என்று பார்ப்பதில்லை. உதாரணத்துக்கு ஒரு திருமண காரியமாகவே இருக்கட்டுங்களேன், நமக்கு யாரை அந்த திருமண நம்மளுக்கு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோமோ, இல்லை நம்மளுடைய பெண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறோமோ, அது நமக்கு பிடிக்குதா, அதுதான் நம்ம பார்க்குறோம். அது ஆண்டவருடைய சித்தமா என்று பார்ப்பதில்லை. அவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்களா, நல்லா படிச்சிருக்கிறாங்களா, சொந்த வீடு இருக்குதா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கறது தப்பு இல்லை, இதெல்லாம் பார்க்கணும் தான். ஆனால் இதை விட அதிகமாக என்ன பார்க்கணும்னா, இது கர்த்தருடைய சித்தமா? அல்லேலூயா. அவங்க எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தமாக இல்லை அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். என் பிரியமான தேவஜனம், எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பணத்திற்காக அவர்கள் திருமணம் செய்து எல்லாவற்றையும் இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவருடைய சித்தமாக என்று பார்ப்பதில், அது வேலையாக இருக்கட்டும், இல்லை திருமணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடமா இருக்கட்டும், இது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றா, இது வாங்கினா கர்த்தருக்கு பிடிக்குமா, இது கர்த்தருக்கு விருப்பமாக இருக்குமா, எதுவுமே பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் செய்கிற காரியங்கள், நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற காரியங்கள் என்றைக்குமே நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ வேணால் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை போல இருக்கும், சந்தோஷத்தை கொடுப்பதை போல இருக்கும். ஆனால் என்றைக்குமே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத காரியங்கள் எது செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அநேக கிறிஸ்தவர்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஞானத்தை தருகிறார். பாருங்க, ஆண்டவருடைய சித்தமா என்று பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கர்த்தர் என்ன தராரு? அவர் ஞானத்தை கொடுக்குறாரு. சொல்றாரு, வேண்டாம், இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த வரனை உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வராத, இந்த வரனை உன்னுடைய மகனுக்கோ உன்னுடைய மகளுக்கோ இது கொண்டு வராத. இன்னைக்கு வாங்க பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யவானா இருக்கலாம், இன்னைக்கு நல்ல பெத்த ஒரு படிப்பு படித்திருக்கலாம், ஆனால் இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது
எப்போ? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் போது, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவனுடைய ஆலோசனை கடந்து வருகிறது, தேவனுடைய ஞானம் கடந்து வருகிறது. அதான் பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. நமக்கு என்ன வருகிறது? நமக்கு எதுவுமே வரமாட்டேது. எல்லாம் தப்பு தப்பா வருகிறது. எல்லாமே தப்பு தப்பா வருது. நம்ம சரி சரின்னு எல்லாமே சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அழுது கொண்டு இருக்கிறோம், வேதனையோடு புலம்பி கொண்டு இருக்கிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள், நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்துட்டு இன்னும் அந்த தவறான முடிவில் இன்ன வரைக்கும் அதை சரி செய்ய முடியாமல் நம்ம தவித்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. சகோதரா சகோதரி, நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறோமா, இல்லை ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்கிறோமா? இதை நினைவு கூறுகிற நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். அல்லேலூயா. 40 நாள் யோசிங்க, என்னென்னலாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும். எத்தனை முடிவுகள் நம்ம எடுத்த, எத்தனை முடிவுகள் அதை நம்மளுடைய இஷ்டத்தின்படி நம்ம செஞ்சுருக்கிறோம், எத்தனை முடிவுகள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம செய்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. ஆமென். நீங்கள் அதே அந்த நீதிமொழிகளில் பாருங்களா, அதுக்கு அடுத்த வசனத்தை கூட பார்க்கலாம். 7வது வசனம், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். பாருங்க, அவர் நீதிமான்களுக்கென்று என்ன வச்சிருக்கிறாரு? அதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது, அவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போது மெய் ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஞானம் ஒரு மனிதனை பாதுகாக்கும். அந்த ஞானம் ஒரு மனிதனை உயர்ந்த ஒரு ஸ்தலத்திற்குள்ளாக, உயர்ந்த இடத்திற்குள்ளாக அவனை கொண்டு வரும். என் சகோதரா சகோதரி, எதிலெல்லாம் நம்ம ஞானம் இல்லாமல் நடந்து எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 11வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். என்ன வித்தியாசமான ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். வித்தியாசமான ஒரு வசனம். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லைன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யவே முடியாது. நம்முடைய விருப்பத்தின்படி தான், நம்ம மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் சிந்தைகள் தான் நமக்குள்ளாக வரும். அதன்படி தான் நம்ம செய்வோம். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வரும்போது ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஆமென். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் இந்த தானியேலை பார்த்து அந்த ராஜா, ஒரு ராஜா அல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்க்கைக்காரனாகிய ஆரியோகனிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அவன் அறிவித்தான். நீங்க அப்படியே நீங்க 25வது வசனத்தை நீங்க பாருங்களேன். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை அவன் தெரிவிப்பான் என்றான். அதுக்கு பிற்பாடு நீங்க 46ஆம் வசனத்தை நீங்க பார்க்கலாம். 46வது வசனம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் அவன் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். இவன் ராஜாவினுடைய ஒரு விஷயத்தை இவன் வெளிப்படுத்துகிறான். ராஜாவினுடைய ஒரு சொப்பனத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். நினைச்சு யாராலையும் சொல்ல முடியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர், இவனுக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத ஞானம், நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அதே தானியேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும்.
8வது வசனத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். பரிசுத்த தேவர்களின் ஆவி. அல்லேலூயா, ஆமென். நம்ம பார்த்தோம் அந்த 1 கொரிந்தியர்ல என்ன பார்த்தோம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு வசனத்தை பார்த்தோமே, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாசம் செய்தா அவன் ஆண்டவருடைய சித்தத்தை அவனால செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த 40 நாள் யோசிங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? ஏனால் உடன்படிக்கை நினைவு கூற முடியல, நான் யார் என்று நான் மறந்து வேற ஏதோ ஒரு மனிதனை போல நான் எனக்குள்ளாக ஒரு எண்ணம் கடந்து வருகிறது. கர்த்தர் வெறுக்கக்கூடிய பல காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்க. இந்த 40 நாள் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். 40 நாட்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். என்ன அழகான ஒரு வசனம் பாருங்களேன். அவருக்குள் என்ன செய்கிறோம்? நாம் பிழைக்கிறோம். அவருக்குள் என்ன செய்கிறோம்? அசைகிறோம். அவருக்குள் என்ன செய்கிறோம்? நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். இதெல்லாம் எப்போ? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற வேளையில், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போது. லிசன், நல்லா கண்மை கேளுங்க. டோன்ட் கோ வித் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. கர்த்தருக்கு எது சந்தோஷம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய நபராக நீங்கள் மாறும்போது, ஆண்டவர் எது செஞ்சா சந்தோஷப்படுவார் என்ற அந்த காரியத்தை நாம் செய்யும்போது, இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருகை பரியந்தம் நீங்கள் சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, விடுதலையோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். இந்த 40 நாட்கள் நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. நம்ம யார் என்று நினைவு கூறுங்க. நான் யாருங்க? நான் எப்படிப்பட்ட நிலையில நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை நான் விருப்பப்படுகிற காரியத்தை நான் செய்கிறேனா? என் வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவரோடு நான் செய்த உடன்படிக்கை, ஞானஸ்நானம் எடுக்கும்போது நான் உடன்படிக்கை செய்தேன். திருவிருந்தில் நான் பங்கு பெறுகிற போது நான் உடன்படிக்கை நான் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது உடன்படிக்கை நான் செய்தேன். அதெல்லாம் இன்னும் நான் யோசிக்கிறேனா? அதெல்லாம் இன்னும் யோசிக்கிறேனா? என் சகோதரா, சகோதரி, இவைகளை நினைவு கூறுகிற நாட்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 41ஆம் வசனம், 43ஆம் வசனத்தை பார்க்கலாம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இதுதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம் என்னது? ஆண்டவரோடு நம்ம ஜெபத்துல தரித்து இருக்கணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்னது? ஜெபத்திலே நாம் தரித்திருப்பது. இங்க சீஷனை பார்த்து, தன்னுடைய சீஷனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அவரோடு நீங்க இருப்பீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவரோடு நீங்கள் இருப்பீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வருது ஒவ்வொரு நாளும்? நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். ஏன் தெரியுமா? God wants to see you, God wants to speak with you. அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அதனால தான் உங்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் எழுப்புறாரு. ஒவ்வொரு நாளும் எழுப்புறாரு. எந்திரிப்பா, எந்திரிப்பா. நமக்கு தெரியல ஏன் எனக்கு முழிப்பு வருது. ஐயோ எனக்கு முழிப்பு வருது, எனக்கு முழிப்பு வருது. டாக்டர் கிட்ட எல்லாம் போய் கேட்கிறேன், ஐயா எனக்கு முழிப்பு வந்துருதுங்க, எனக்கு சரியா தூங்க முடியல. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவரோடு நீங்கள் பேசுவீங்களா? அவரோடு நீங்கள் இணைவீர்களா? அவருடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வருவீர்களா? இந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஐயா நீங்கள் 1 மணி நேரமாவது, நீ 1 மணி நேரமாவது என்னோடு நீ சேர்ந்து என்னோட கூட நீ விழித்திருக்க கூடாதா? என் சகோதரா, சகோதரி, ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
நீங்கள் ஆண்டவர் இடத்துல வாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த முழிப்பு வரும்போது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள், ஐயோ ஆண்டவரே நான் வந்துட்டேன், எனக்கு தெரியாமல் போச்சு, இத்தனை நாட்கள் எனக்கு இது தெரியாமல் போச்சு, ஐயோ நான் தூங்கிட்டேன், நான் அது வரல, தூக்கம் வரல, எனக்கு அப்படி வரல இப்படி வரல என்று சொல்லி நான் பல காரியத்தை நான் செய்தேன், எல்லாமே நான் செய்தேன். ஆனால் ஜெபம் மாத்திரம் நான் செய்யாமல் விட்டுட்டேன். நான் எல்லா காரியத்தையும் நான் செய்தேன், இந்த ஜெபிக்க மாத்திரம் நான் செய்யாமல் விட்டுட்டேன். ஐயோ ஆண்டவரே நான் மன்னிங்க. இந்த நாளில் இன்றைக்கு நீங்கள் என்னை எழுப்பும் போது, அடியே நான் இந்த இடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். தேவ சமூகத்திற்குள்ளாக நான் கடந்து வந்து தேவனுடைய வல்லமையை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே நீங்க சொல்றத சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். அடியேன் உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது தேவனுடைய வல்லமை உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோமா, இல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். ஆண்டவருடைய சித்தமா என்று பார்ப்பதில், அது வேலையா இருக்கட்டும், இல்ல திருமணமா இருக்கட்டும், இல்ல ஒரு இடமா இருக்கட்டும், இது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றா, இது வாங்கினா கர்த்தருக்கு பிடிக்குமா, இது கர்த்தருக்கு விருப்பமா இருக்குமா, எதுவுமே பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் செய்கிற காரியங்கள், நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற காரியங்கள் என்றைக்குமே நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ வேணா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை போல இருக்கும், சந்தோஷத்தை கொடுப்பதை போல இருக்கும். ஆனால் என்றைக்குமே கர்த்தருடைய சித்தம் இல்லாம, ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத காரியங்கள் எது செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on Jabam TV.